யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்க அவங்களுக்கு உறுதுணையா இருக்கின்ற வகையில நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவுகள் அப்படின்ற ஒரு தனி பிரிவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2023 ஆண்டு துவக்கி வச்சாங்க. இந்த திட்டத்தின் கீழே 1000 மாணவர்களை டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணி அவங்க பிரிலிமினரி எக்ஸாமுக்கு படிக்க மாசம் 7500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுது. பிரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒன் டைம் கிராண்டாக ரூபாய் 25000 வழங்கப்படுகின்றது. மெயின்ஸ் கிளியர் பண்ணி அடுத்து இன்டர்வியூ போறவங்களுக்கு 50000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக நம்முடைய அரசு வழங்குகின்றது. யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ரெசிடென்ஷியல் கோச்சிங் சென்டர் ஃபெசிலிட்டியும் செயல்பட்டு இருக்கு. இதனால சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருந்தும் மாணவர்கள் பயன்பெற்று வராங்க. உங்களுடைய பெற்றோர்கள் இடத்துல இருந்து நம்முடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா உங்களுக்கு பக்கபலமா உறுதுணையா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கின்ற ஆர்வம் இளைஞர்கள்கிட்ட அதிகமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய பேர் நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப்கான ஸ்கிரீனிங் டெஸ்டை எழுதிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களிடம் இந்த ஆர்வத்தை உண்டாக்கியதுதான் இந்த திட்டத்துடைய முழுமையான முதன்மையான வெற்றி. முன்னாடியெல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கணும்னா நிறைய பேர் டெல்லிக்கு போனோம். ஆனா நான் முதல்வன் திட்டம் வந்த பிறகு டெல்லிக்கு போய் படிச்சவங்க கூட தமிழ்நாட்டிலேயே படிக்கலாம் அப்படின்னு இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். டெல்லியில் இருக்கக்கூடிய தனியார் கோச்சிங் சென்டர்ஸை விட சிறப்பான பயிற்சிகளை நம்முடைய அரசு சார்பாக வழங்கி வருகின்றோம். எனவே தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 100 பேராவது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சு நம்முடைய துறை செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த குறிப்பா கிராமங்களைச் சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா வரணும். இதுதான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கண்ட கனவு. அந்த கனவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா தேர்வாகி இருக்கக்கூடிய அந்த 56 வெற்றியாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்க எதிர்காலத்தில் மிக உயரிய பதவிகளுக்கு போக போறீங்க. முக்கியமான துறைகளை எல்லாம் நிர்வாகம் செய்ய போறீங்க. உங்களுடைய பதவிகளை, உங்களுடைய அதிகாரங்களை சாமானிய மக்களை உயர்த்திவிட பயன்படுத்துங்கன்னு உங்களை எல்லாம் உரிமையோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்ஸை சாத்தியமாக்கிய நான் முதல்வன் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நாம தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய அரசு பணி சிறக்கட்டும்.